வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் வாக் சினிமா. நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைகளும் சர்ச்சையும் தான் யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல பேர் வந்து அவங்களோட பிரெக்னன்சியை வந்து யூடியூப்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூபர் கௌட்டி சோபின்னு ஒருத்தங்க இருக்காங்க. நீயா நானால வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் கப்புலா வந்து மாறுனாங்க. அவங்க வந்து இப்போ பிரெக்னென்ட்டா இருக்கோம் அப்படிங்கிற செய்தியை வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில 2வது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட அண்ணா தான் வந்து மணிகண்டா ராஜேஷ். பிக் பாஸ்லயும் போய் அவர் கலந்துக்கிட்டாரு. நல்ல வரவேற்புமே இருந்தது. இவங்களுடைய முன்னாள் மனைவி வந்து சோஃபியா. இவங்க 2 பேருக்குமே வந்து விவாகரத்து ஆயிருச்சு. இவங்களுக்கு ஒரு குட்டி பையன் ஆரியன் அப்படின்ற ஒரு குழந்தையும் வந்து இருக்காங்க. இந்த நிலையில இப்போ மணிகண்டன் வந்து அதுக்கப்புறமா மூவிஸ்ல ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி அவரோட பர்சனல் லைஃப் பத்தி எதுவுமே வந்து போடல. சோஃபியாவுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சீரியல்ஸ்ல வந்து நெகட்டிவா ப்ளே பண்றதுன்னு ரொம்பவே பிஸியா இருக்காங்க சீரியல் ஆக்டிங்ல. ஸோ மணிகண்டா வந்து இப்போ ரீசெண்டா அவரோட இணையதளத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அந்த பொண்ணை வந்து அவங்களோட முன்னாள் மனைவிக்கு பிறந்த பையன் ஆரியன் வந்து கொஞ்சரா மாதிரியும் இணையதளத்துல ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அப்பதான் வந்து தெரிய வருது, இந்த மாதிரி மணிகண்டாக்கு 2வது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட 2வது மனைவி பேரு சாய் ஐஸ்வர்யா. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அவங்களுக்கு இப்போ ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் அவங்களோட எக்ஸ் அண்ணி அதாவது சோஃபியாவை இணையதளத்துல ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ இது 3வது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து டிவி ஃபேமான நாஞ்சில் விஜயனுக்கு வந்து குழந்தை பிறந்திருந்தது. பேபி கேர்ள் வந்து பிறந்திருந்தது. இவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்கிட்ட போய் வந்து, என் குழந்தைக்கு நீங்கள் தாம்மா பேர் வைக்கணும், உங்களை நான் ஆத்மார்த்தமாக வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இவங்களுமே வந்து என்ன பேருன்றதை வந்து பிளர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ என்னடா பேர் வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனையில இருந்தது. அவங்களே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரியும் கலந்து ஒரு நல்ல தமிழ் பேரா வச்சாச்சு அப்படின்னு. ஸோ நிறைய பேர் சிந்து சிந்துரியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நாஞ்சில் விஜயன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இந்த மாதிரி எங்க ஏஞ்சலுக்கு வந்து நவனிகான்னு நாங்க பேர் சூட்டி உள்ளோம்னு. அப்போ நாங்க பேர் சூட்டி உள்ளோம்ன்றது நிறைய பேர் மிஸ்கன்செப்ஷன் ஆகி, நீங்க எதுக்கு வந்து தமிழிசை கிட்ட போய் பேர் கேட்டீங்க, அவங்கள அவமரியாதைப்படுத்துவான்னு பல பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆப்ரேஷன் சிந்தூரை சேர்த்திருக்கோம் நாங்களே, நவனிகாவுக்கும் ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே, ஏன் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க? ஆனால் அவர் கமெண்ட்ஸுக்கு வந்து இது அவங்க வச்ச பேர் தான், இது அவங்க வச்ச பேர் தான் மட்டும்தான் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் வீடியோ இன்னும் வரவே இல்லை. ஸோ அவங்க வச்ச பேர் இது இல்லை அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. நிறைய பேர் வந்து அவங்களோட குழந்தைக்கு அவங்க பேர் வைக்காம ஒரு ஸ்டார்ஸ் கிட்ட போய் வந்து நேம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்றாங்க. எனக்கு தோணும் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த பேர் பிடிக்காம போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவாங்க, போய் பேர் கேட்டதுக்கு அதை டிஸ்ரெஸ்பெக்டும் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த பேரை மாத்திட்டாங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்து பேக்லாஷ் ஃபேஸ் பண்ண முடியும்னு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்னேகன் இருக்காரு இல்லையா, ஸ்னேகன் கன்னிகா தம்பதி, அவங்களோட ட்வின்ஸுக்கு வந்து கமல்ஹாசன் தான் பேர் வைக்கணும்னு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவர் வந்து காதலன் கவிதை அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ஸோ காதல் காதல் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால நினைச்சே பார்க்க முடியல, அது ஒரு பேரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, இந்திரஜா ரோபோ சங்கர் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் கார்த்திக் அவங்களுமே வந்து கமல் கிட்ட தான் போய், நீங்க தான் வந்து என்னோட பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. மீண்டுமா அவர் வந்து நட்சத்திரன் அப்படின்ற பேரை வந்து சூட்டியிருப்பாங்க. இப்போ இந்திரஜா வந்து ஒரு கான்ட்ரவர்சியில வந்து மாட்டியிருக்காங்க அண்ட் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்றத விரிவா பார்க்க போறோம். ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, ரோபோ சங்கரோட மகள் தான் வந்து இந்திரஜா. இவங்களுக்கு வந்து தொடர்வோம் ஃபவுண்டேஷனுக்கான கார்த்திக் அப்படின்னு ஒருத்தரோட திருமணம் ஆகிச்சு. திருமணம் ஆகி 1 இயர்லேயே இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையோட பேர் வந்து நட்சத்திரன், விச் இஸ் அ பாய் பேபி. இப்போ அந்த பையனை வச்சு ஒரு ப்ரமோஷன் வீடியோ வந்து இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க.
ஒரு பர்ட்டிகுலர் லேர்னிங் கம்பெனி. அது பேர் ஹே குரு ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 மாசத்துலேயே வந்து அது சைல்டோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன பண்ணலாம் அப்படின்றது, அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி அண்ட் அதோட லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ பல பேர் வந்து என்ன கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எப்படி 6 மாத குழந்தைய நீங்கள் வந்து ப்ரமோஷன் வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு வருவீங்க? ஸோ 6 மாத குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அது, அப்போ தான் வளர்கிற ஒரு ஸ்டேஜ் இல்லையா? ஸோ எப்படிங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுற மாதிரி அவரை போய் அங்கே சேர்ப்பீங்க? இது இந்த குழந்தைக்கு தேவையா? இந்திரதா கைதாக போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள்லாம் வந்தது. ஸோ இந்த செய்தியை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்லி இந்த டாபிக் சரியா தப்பா அப்படின்றத விவாதிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து முன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு யாரும் வந்து நான் இந்திரஜாக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து ஒரு கப்புள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் vloggers ஆர் யூடியூபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த கல்யாணம் ஆகுறதுலேருந்து ப்ரெக்னென்சி, மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் அப்படின்ற மாதிரி பேபி பிறக்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து கண்டென்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேபியும் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த யூடியூப்குள்ளே கொண்டு வராங்க. அப்படி தான் சம்பாதிக்கிறாங்க. அண்ட் அந்த பேபி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் அந்த பேபியை நடிக்க வைக்கிறதா இருக்கட்டும். இப்போ ஒரு ஹெல்த்தி மில்லட் குக்கீஸ் வருது அப்படின்னா, அதுக்கான வந்து எப்படி சொல்கிறது, சொல்லு, நீ தான் தைரியமான சொல்லு சொல்றா. ஃபுட்டுக்கு வந்து அந்த பேபியே வந்து சொல்கிற மாதிரி பல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நமக்கு தெரியும். ஏன் பல குழந்தைங்களுக்குன்னு தனியாக இன்ஸ்டா பேஜஸ் வந்து இருக்குது. மாம் ஃப்ளூயன்சர்ஸ்னு இருக்காங்க. கப்புள்ஸுமே வந்து அவங்க குழந்தைங்களை இப்படி தான் வந்து கொண்டுட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம வந்து கொஷின் பண்ணோமா? நம்ம யாரையுமே வந்து கொஷின் பண்ணலை. ஏன் எத்தனை பேர் வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஒரு பிராண்ட் ப்ரமோஷனுக்கு உள்ளாடியே ஒரு சின்ன டாய்னா கூட அந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி எடுத்து இதை நீங்களும் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெய்டா கொலாபாலாம் வந்து பயங்கரமா போட்டிருக்காங்க இல்லையா? அது ஒண்ணு. அண்ட் இன்னைக்கு சில கப்புள் vloggers-ஓட சேனல் ஓடுற ரீசனே வந்து அவங்களோட பேபியா தான் இருக்கு. அவங்க பேபியை தான் வந்து கண்டென்ட்டா பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணாதப்போ, ஒரு 6 months பேபியை நீ காட்டுற, அப்போ பிறந்த உடனே ப்ரெக்னென்சி வீடியோ, பேர் வைக்கிறது எல்லாமே கண்டென்ட்டா பண்றாங்களே, அப்போ நம்ம கொஸ்டின் பண்றதுனா எல்லாமே வந்து கொஸ்டின் பண்ணணும். அண்ட் கம்மிங் டு அவங்க பண்ண இந்த ஹே குரு ஜப்பானோட ஆட் பத்தி பேசலாம். ஸோ இது வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஜப்பான்ல வந்து இது 50 வருஷம் முன்னாடியே வந்து வந்த ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைல்டுக்கு வந்து பிரெயின் டெவலப்பிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து டெவலப் பண்ணணும். அண்ட் அந்த பிரெயினோட இது ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த ரீசெண்டாக இப்போ இன்ஸ்டாவில் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த கலர்ஸ் மாதிரி அனிமல்ஸ் மாதிரிலாம் ஃப்ளாஷ் கார்ட்ஸை டக் 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 டக்குன்னு காமிச்சு நம்ம வந்து அதை இது பண்ணுறப்போ யார் யார் என்ன அப்படின்ற லைட்டாக மெமரி கேம் இது மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மெமரி கேம் எப்படி இது பண்ணும், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கார்ட்ஸ், அனிமல்ஸ், அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி ஆக்டிவிட்டியை ப்ரமோட் பண்ணுற ஒரு ஹே குருவாக வந்து இருக்கு. அதில் வந்து எங்கள் பையனை கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி அவங்க ஒரு ஆட் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்திரஜா பண்ண ஒரு ஆட், ஓகேவா? பட் நான் என்ன கேள்வியை வந்து முன் வைக்கிறேன்னா, இப்போ இது இவங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்ற விமர்சனத்துக்கு நான் வந்து வரல. ஆனால் பல பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கல்வி இதுவே வந்து 4 வயசுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருக்கு. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? குழந்தையா இருக்க விடுங்க. ஏன் குழந்தைய இந்த மாதிரி வீடியோஸ்ல கொண்டு வரீங்க? 6 மாசம் குழந்தைக்கு எதுக்குங்க ப்ரமோஷனல் வீடியோலாம் ஆடியன்ஸ் கேள்வி வந்து வச்சிருந்தாங்க அவங்களோட பதிவுக்கு கீழே. ஸோ அக்கார்டிங் டு ரைட் டு எஜுகேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1ஆம் கிளாஸ் சேரும்போது அந்த குழந்தை 6 வயசா இருக்கணும் அப்படின்னும், எல்கேஜி யூகேஜிக்கு வந்து 3 and 4 வயசா இருக்கணும் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற மாதிரி இதுதான் ரூல். ஸோ வந்து எல்கேஜியில் 3 வயசு அப்படின்னா ப்ரீகேஜி 2.5 வயசு அப்போ தான் அந்த குழந்தை சேர்ந்துருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து ப்ளே ஸ்கூல்னும் வந்து சேர்த்துறாங்க. ஸோ 3 வயசுக்கு எல்கேஜி சேரணும்னா அந்த எஜுகேஷன் இதை பாருங்க. ஸோ இப்போது 2.5க்கு நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து ப்ளே ஸ்கூலில் தள்ளுறீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டான ஆக்டிவிட்டிலாம் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா நம்ம வீட்டிலே வந்து குழந்தைக்கு சொல்லி தருவோம் இல்லையா? ஏபிசிடி சொல்லி தருவோம், ஃப்ரூட்ஸ் சொல்லி தருவோம், வெஜிடபிள் சொல்லி தருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை தானே நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கருத்து வச்சுருந்தாங்க. பட் நான் வைக்கிற கொஸ்டின் என்னன்னா, ஏன் இந்த மாதிரி ஐடியாலஜிஸ் இருக்கிற பிராண்ட்ஸை நம்ம கொஸ்டின் பண்ணாமல் அந்த பிராண்டு தான் வந்து அணுகுது, இது நீங்கள் ஆடாக வந்து பண்ணித்தாங்கன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட. நம்ம
ஏன் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து கொஸ்டின் பண்றோம்? இப்போ அவங்க அதை பண்ண தப்புன்னா அந்த பிராண்ட் நமக்கு பிடிக்கலன்னா பிராண்டை தான் கொஸ்டின் பண்ணுமே தவிர ஏன் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஆட் வராதா, எனக்கு இது வராதா, காசு வராதா, எப்படி சம்பாதிக்க முடியும்? இந்த மாதிரி பிராண்ட் கொலாபரேஷன்ல தான் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்கல் பவுண்டரியில அது கரெக்டா இருந்ததுன்னா அவங்க அந்த ஆடை பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன? அது ஆடியன்ஸ் எத்தனையோ ஆட் வருது, நம்ம தான் பார்த்து பர்சீவ் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி இந்த ஆடை பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்றது. நிறைய பேர் அவங்க குழந்தைய எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப எத்தனையோ கப்பல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டிட்டு வராங்களே, எத்தனையோ கப்பிள் விளாகர்ஸ் கூட்டிட்டு வராங்களே, எத்தனையோ மாம்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க பேசுறது, பல் வளருது, அந்த கியூட் ஆக்டிவிட்டிஸ்லேருந்து இன்ஸ்டால பேபி இது போட்டு தனியான பேஜ் இது பண்றாங்களே, அதுக்கெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வளர வளர எத்தனையோ ஹெல்த்தி குக்கீஸ்க்காக இருக்கட்டும், ஸ்கூல் பேக்ஸாக இருக்கட்டும், எவ்வளவோ பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ்னு எத்தனையோ வித ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்களே. அப்போ இதுக்கு ஏன் வந்தது அப்படின்றது தான், எதுக்கு 6 மாச குழந்தைக்கு கல்வி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து வச்சிருந்தாங்க. இதுக்கு இந்திரஜா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் தொடர்வோம் கார்த்திக் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் போட்டிருந்தாங்க. இது மாதிரி நவச்சேத்தனா அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமே இருக்கு. ஃப்ரம் பர்த்லேருந்து 3 வயசு வரைக்கும் சைல்டோட பிரெயின் ஆக்டிவிட்டியை கல்டிவேட் பண்ணுறதுக்கு இது வந்து விமன் மைனாரிட்டியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிலியேட்டடாக வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கிளாரிஃபிகேஷனை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்திரஜா வந்து கைதானா எல்லாருமே வந்து கைதாகணும்னு இந்திரஜா சங்கருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு, நான் வந்து இந்த ரம்மி மாதிரியான ஆட்ஸோ, அதுக்கப்புறமா இந்த ட்ரேடிங், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ, இல்லை சும்மா இந்த வெயிட் லாஸ் பவுடர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நான் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஒர்க் பண்ணி ஜென்யூனா இருக்கா இல்லையான்னு தான் நான் பண்ணுவேன். அந்த வகையில நட்சத்திரம் நாங்க கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போயிட்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணான். அண்ட் அவனுக்கு அது இதுவா இருந்தது, அதனாலதான் நாங்க அதை வந்து செலக்டே பண்ணோம் அப்படின்னும். இந்த நவச்சேத்தனா பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பிறந்ததுலேருந்து வந்து இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து 2.5 இயர்ஸ்க்கு அதை வந்து பிளே ஸ்கூல்ல போடுறோம் அப்படின்னா அதோட பிரெயின் கொஞ்சமாவது கல்டிவேட்டடா வந்து இருக்கணும். ஸோ நம்ம தான் வந்து அந்த நாலேஜ் சொல்லி தரணும். இன்னைக்கு வந்து குழந்தைங்க ஃபோன் நோண்டுறது, ஷார்ட்ஸுக்கு லைக் பண்றது, அது வந்து பிரெயின் டெவலப்ட் ஆக்டிவிட்டி கிடையாது. அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பமா இருந்தாங்க, எல்லாரோடையும் ஆடி பாடி கூடி விளையாடி அவங்களோட பிரெயின் வந்து அவ்வளோ ஆக்டிவா இருந்தது. இன்னைக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே வந்து கிடையாது. இன்னைக்கு வந்து குழந்தை சாப்பிடலனாலே நம்ம என்ன பண்றோம்? ஃபோன் கொடுக்குறோம், இல்லை டிவி தான் போடுறோம். அது எப்படிங்க ஆக்டிவிட்டி பூஸ்ட் பண்ணும்? ஆனா அந்த காலத்துல சாப்பிடலாம் கூட பேரண்ட்ஸ் ஓடி ஆடி இது பண்ணி காக்கா காமிச்சு எல்லாம் வந்து சோறு ஊட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி போறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு வீட்டுல 4 பேர் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து ஒரு பிரெயின் டெவலப்டா இருக்கணும், அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நாங்க வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சைடு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம பல பிராண்ட்ஸை வந்து கொஸ்டின் பண்ணலை. இது மாதிரி 1000 இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து சொல்றேன் எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இது யாராவது இந்த கருத்துக்களை வந்து வேற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து குடிகாரங்களை தான் வந்து திட்டுவோம், நீ ஏன் குடிக்கிற, குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டாஸ்மார்க் இருக்கிறத பத்தி ஏன் டாஸ்மார்க் இருக்குன்னு கொஸ்டின் பண்ணியிருக்கோமா? இல்லை. இப்போ பல நடிகர்கள் வந்து இந்த ரம்மி ஆட்ஸ் பண்ணாங்க. இவங்க எப்படி இந்த ஆட்ஸ்ல நடிக்கலாம்? சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இவங்க இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் அந்த ஆக்டர்ஸ் கிட்ட வச்சோமே தவிர, ஏன் இந்த ரம்மி ஆட் இருக்கு, ஏன் இவங்க இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க, இதுல பல பேர் ஏமாத்துறாங்க, ஸோ இந்த பிராண்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு மக்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆக்டரை கொஸ்டின் பண்றோம், விச் இஸ் அ தனி நபர். ஆனா கல்ட்டா ஒரு குரூப் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம ஏன் அதை கொஸ்டின் பண்ணல? எக்ஸாம்பிளுக்கு அஜய் தேவ்கன் வந்து பான் பராக் ஆட் நடிச்சப்போ எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான பான் பராக்கை வந்து இவங்க என்டார்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அஜய் தேவ்கனை பல பேர் ட்ரோல் பண்ணாங்க, பல பேர் கொஸ்டின் பண்ணாங்க. ஆனா பான் பராக் இருக்கவே கூடாது, அது கெடுதல், அது ஒழிஞ்சு போகணும்னு ஒருத்தர் கூட வந்து பேசலையே. பட் ஆனா அதுல பண்ற தனி நபரை தான் நம்ம கொஸ்டின் பண்றோம். ஸோ ஒரு பிராண்டை கேள்வி கேட்காம அந்த பிராண்டு தான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸை அணுகுது, நீங்க தான் வந்து இதை பண்ணணும்னு. அதை அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்க. இந்த மாதிரி மத்தியஸ்தானமும் வந்து இருக்காங்க. அவங்க மேல எதுக்கு நம்ம வந்து ஒன்மத்தை கக்குறோம் அப்படிங்கிறது தான்.
இஃப் யூ வாண்ட் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு கிவ் இட். இல்லைன்னா நம்மளே வந்து ஒரு ஃபில்டர் வச்சுக்கணும், எது நமக்கு வேணும் வேணான்ற அளவுக்கு பர்சீவ் பண்ணி. இவங்க வந்து அதை ப்ரமோட் பண்ணி அதை திணிக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவங்க சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற எல்லா ஃபேக்டருமே கரெக்ட். திஸ் இஸ் நாட் ரைட் ஆர் ராங், அதுக்கான டிபேட்டுக்கு நான் வரவே இல்லை. பட் இந்த கோணத்தில் எனக்கு கொஷின்ஸ் வருது இந்த இஷ்யூஸ் பார்க்கும்போது. இதுக்கு யாருக்காவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஹீ குரு வந்து கான்ட்ரவர்சி அண்ட் அதுக்கு அவங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷனுமே. ஸோ இந்திரஜா வந்து இப்போ கைதாகல, கைதானா பல பேர் வந்து இருப்பாங்க அப்படின்றதும், இன்றைய எஜுகேஷன் முறை என்ன இருக்குது, அவங்களோட எத்திக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த நவச்சேத்தனா அதை பற்றி ஒரு பேம்ப்ளெட்டே போட்டு யார் அதை நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும். அப்படி பார்த்தா குழந்தைங்களை வந்து நம்ம 2.5 இயர்ஸ்க்கு ப்ளே ஸ்கூலில் தள்ளுறோம்னா நம்ம வீட்லேயே அதெல்லாம் சொல்கிறோம்ல. இன்னைக்கு சைல்டு வந்து அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்மளே வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் கேம்ஸ் வாங்கி கொடுக்குறோன்னா பிரெய்னி கேம்ஸ் அதான் வாங்கி தருவோன்ற மாதிரிலாம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் பண்ணுறது சரியா, இல்லை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டி தேவையா, இல்லை ஸ்கூலுக்கு போய் அவங்களே இதெல்லாம் கற்றுக்கிட்டோமா, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனும் இந்த மாதிரி ஒரு ஃபாரம் வந்து வேண்டாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த ஹே குருவோட ஒருத்தங்க எடுத்து நடத்துகிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனலே வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க 9 மாதம் முன்னாடி, அதுவுமே இணையதளத்தில் இருக்குது. ஸோ இந்த கான்ட்ரவர்சி ரிலேட்டட்னா அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபார் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். மீண்டும் நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான யூடியூப் ட்ரெண்டிங்கான டாபிக்ல நான் வந்து பேச போகிறேன். Until then, this is Vijay Daya signing off from Tamil Work Cinema. Bye bye.